பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட யாவரையும் திருப்திப்படுத்த முடியாது என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறதான முயற்சியில் இருக்கிறார்கள். கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோரையும் மற்றும் இன்னும் வேலை செய்கிற இடங்களில் வேலை செய்கிறதான பணியாட்கள் தன்னுடைய முதலாளியும் இல்லை தனக்கு மேலே இருக்கிறதான மேலாளரையும் திருப்திப்படுத்த அவர்கள் என்ன பண்ண முயற்சிக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு நினைவானது அது என்ன பண்ணணும்னா கடைசியில் தோல்வியெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். எல்லா மனுஷனும் என்ன பண்ணுறதில்ல, திருப்தி அடைக்கிறதில்ல. 1000 ரூபாய் சம்பாதிக்க சொல்ல எனக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ண நினைப்பாங்க. அதே மாதிரி 10,000 ரூபாய் சம்பாதிக்க சொல்ல இன்னும் 30,000 ரூபாய் இல்லை 40,000 ரூபாய் இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போய்கொண்டே இருக்கும். நான் ஒரு கார் வச்சுருந்தா நல்லாயிருக்கும், இல்லை ஒரு நல்ல ஒரு பைக் வச்சுருந்தா நல்லாயிருக்கும், இல்லை ஒரு நல்ல ஒரு வீடு வச்சுருந்தா நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மனிதனானவன் என்ன பண்ணுறான்னா போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் இது என்ன பண்ணுது, முதலாவது நமக்கே அது என்ன பண்ணுது, நம்மை திருப்திப்படுத்த முடியாது. பிறகாலே யாவரையும் நம்ம என்ன பண்ணணும், திருப்தி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறதானே நம்முடைய படைப்பானது அப்படியாக இருக்கிறது. எது ஒன்றுமே என்ன பண்ணுவோம், திருப்தி காண முடியாத ஒரு சூழ்நிலை. மற்றவர்களும் என்ன பண்ணாங்கன்னா நம்மாலே திருப்தி காண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார்கள். அதை நாம் இந்த நாளில் புரிந்து கொண்டு மாறாக தேவனை நாம் திருப்திப்படுத்துவதிலும் தேவனுக்காக வாழ்வதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, பிரசங்கி 5:10 நாம் பார்க்கிறோம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயே. இன்றைக்கி நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம், பணம் என்ன பண்ணதில்லை, நம்மளை திருப்தி செய்வதில்லை. அதே மாதிரி செல்வத்தை சம்பாதிக்கிறவர்கள் அந்த செல்வமானது அவர்களை திருப்திப்படுத்துவதில்லை. மாறாக இந்த உலக வாழ்க்கையானது என்ன பண்ணுது, அது திருப்தி அடைய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சுற்றுலா தலங்களுக்கு செல்கிறார்கள். இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும், அந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும், கோடை வாசஸ்தலங்களுக்கு சென்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி நம்ம போய் பார்க்குறதுனால, அந்த டூருக்கு போகிறதுனால, அந்த இடத்துக்கு போகிறதுனால திருப்தி அடையுதா? அடையலை. இன்னும் வேறு எங்கன்னா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. நான் இந்த வாழ்கிறதான இந்த நாட்டில் நான் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து விட்டேன், பிறகு நம்ம என்ன பண்ணோம், வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் வசனம் சொல்கிறது. பிரசங்கி 1:8 சொல்கிறது, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. அப்போது இப்போ இன்றைக்கி பார்க்குறான் ஒரு மனுஷன், பொதுவாக டிவியில் பார்க்குறாங்க, நாடகம் பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க, மற்ற காரியங்களை பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டூருக்கு போகிறோம், மற்ற காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ காண்கிறதுனாலே கண் திருப்தி ஆயிடுச்சா, கேட்கிறதுனாலே செவி நிரப்பப்படுதா? இன்றைக்கி பாருங்கள், வாட்ஸ்அப், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்திலும் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்றை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பார்க்கிறதுனாலே அவர்கள் கண்கள் திருப்தி ஆகிறதில்லை. கேட்கிறதுனால எவ்வளோ பாட்டுங்க கேட்குறாங்க, கேட்கிறதுனால செவி நிரப்பப்படுகிறதில்லை. அப்போது இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரியமானவர்களே, எல்லாமே என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய கரத்தில் இருந்தால் நமக்கு கிடைக்குது. ஆனாலும் நம்ம உண்டாக்கப்பட்டு இருக்கிறதான அந்த படைப்பு எதில் ஒன்றுமே என்ன பண்ணுறது, அதனால திருப்தி கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காண்கிறதுனால திருப்தி ஆகிறதில்ல, கேட்கிறதுனால செவி நிரப்பப்படுகிறதில்ல, பணத்தை சம்பாதிக்கிறதுனால என்ன பண்ண திருப்தி அடைகிறதில்ல, செல்வம் சம்பாதிக்கிறதுனால செல்வம் திருப்தி அடைகிறதில்ல, மாறாக மற்றவர்களையும் என்ன பண்ண முடியலன்னா நம்மளை திருப்தி செய்ய முடியல. இந்த உலகமானது ஒரு மனுஷனை
ஒருபோதும் திருப்தி செய்ய முடியாது. நம்மளும் இன்னொரு மனிதனை திருப்தி செய்ய முடியாது. மற்றவர்களும் நம்மை என்ன பண்ண முடியாது, திருப்தி செய்ய முடியாது. அப்போ இதை புரிந்து கொண்டு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு எல்லாரும் என்ன பண்ண, உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எதில் ஒன்றுமே திருப்தி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு மனிதனை நம்ம கொண்டவர்களாக இருக்கிறோம். ஒரு அதிகாரிகளை நாம் கொண்டவர்களாக இருக்கும்பொழுது, மற்ற இடங்களில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊர்களில் தலைவர்களையும் முதலமைச்சர்களையும் இல்லை எம்எல்ஏக்களையும் கொண்ட மனிதர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த மனிதர்கள்லாம் எப்படியா இருக்கிறாங்க அப்படின்னா, யோபு 27:13-14 நாம் பார்க்கும் பொழுது, பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்தில் வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் கிடைக்கிற சுதந்திரம் என்னவெனில், அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்திற்கு இரையாவார்கள். அவன் கர்ப்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தி ஆவதில்லை. இன்றைக்கி பெரிய ஆட்கள்லாம் பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தில் பாருங்கள், அவங்க பொல்லாத காரியங்களை செய்து கொண்டு அவர்களுடைய அந்த அதிகாரத்தினாலே மற்ற மனிதர்களை ஒடுக்கிறார்கள். அப்படிப்பட்டதான அவர்களுடைய பிள்ளைகளானவர்கள் எப்படின்னா பட்டயத்துக்கு இரையாவார்களாம். அவர்கள் கர்ப்பப்பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தி ஆகிறதில்லை. அவர்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் திருப்தி அடைகிறதில்லை. மாறாக அவர்களுடைய கர்ப்பப்பிறப்புகள், அவங்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணாங்க, பாரு எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ரவுடிசம் பண்ணி என்ன இப்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது அவர்கள் கடைசியில் பட்டயத்திற்கு இரையாகக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. இன்றைக்கு பாருங்கள், எல்லா இடத்துல இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளை நாம் கேள்விப்படுகிறதுண்டு. அப்போது மனிதனானவன் என்ன பண்ணுறான், எவ்வளோதான் இருந்தாலும் திருப்தி அடைய முடியாது. நீதிமொழிகள் 30:15-14 பார்க்குறோம். தாத்தா என்கிற 2 குமார்த்திகளை அட்டை கொண்டு திருப்தி அடையாத 3 போதுமென்று சொல்லாத 4. அந்த திருப்தி அடையாத பாதாளமும் அலட்டு கர்ப்பமும் தண்ணினால் திருப்தி அடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்னியுமே. பிரியமானவர்களே, இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணாது, திருப்தி அடையாது. பாதாளம் அலட்டு கர்ப்பம் என்ன பண்ண முடியாதுன்னா திருப்தி அடைய முடியாது. தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், தண்ணீரில் எவ்வளோதான் தண்ணி, நிலத்தில் எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் அதை என்ன பண்ணுது, உறிஞ்சிக்கினே தான் இருக்கும். அப்போது நெருப்பு எவ்வளோதான் போட்டாலும் அது எரிச்சுன்னு தான் இருக்கும். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கிறதான எதுவுமே உலகத்தில் திருப்தி அடைய முடியாது. ஆக பிரியமானவர்களே, நம்ம இன்னொரு மனுஷனை திருப்தி அடைய முடியாத சூழ்நிலையில் எல்லாரும் மனுஷனும் ஐயோ எங்கள் மேனேஜர் திட்டுவார், இல்லை எனக்கு என் முதலாளியை நான் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்கிற இடங்களில் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் தன்னுடைய வேலை ஸ்தலங்களிலே நேரங்களை அவர்கள் என்ன பண்ண செலவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இல்லை மற்ற எனக்கு மேலே இருக்கிற மனிதர்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி அவங்கள என்னெல்லாம் சொல்கிறாங்களோ என்ன பண்ண, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொன்னால் வேலைக்கு போகிறது, இல்லை அவங்க எதை செய்ய சொன்னால் செய்கிறது, விக்கிரங்களை வணங்கினா வணங்குறது, அவங்க கூட போகிறது, ஏன்னா தவறான காரியங்களை செய்கிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்கு என்ன பண்ணோம், நிறைய பேர் இந்த உலகத்தில் கிறிஸ்துவலாக இருக்கிற நாமும் தள்ளப்படுவதுண்டு. அதனால் இவ்விதமான ஒரு மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறதான விஷயத்தில் நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. மாறாக நம்ம செய்ய வேண்டியதான விஷயம் என்னென்னா, மத்தேயு 6:33-34 பார்க்குறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாட போதும். எப்போ இன்றைக்கி எனக்கு தேவன் இதை கொடுத்தாரா சந்தோஷம். நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுவேன். நான் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நாளைக்காக கவலைப்பட மாட்டேன். இந்தந்த நாளுக்கு தேவன் இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கிறாரா, இந்த நாளில் தேவன் நான் வெற்றி கொள்ள முடிய எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியாத பலத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரா, மனுஷ கண்கள் தயை எனக்கு கொடுத்துருக்கிறாரா, இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு நான் செமிக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறாரா, அதில் நான் என்ன பண்ணேன், தேவனுக்காக வாழ்வேன் என்கிறதான நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணோம், எந்த நாளை கடந்து செல்லும். பிரியமானவர்களை, உலகத்தின் மீது ஆசை வைக்காதீர்கள். வேதத்தில் சொல்லப்படுகிறது 1 யோவான் 2:17 நாம் பார்க்கிறோம். உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அப்போது நம்ம நிலைத்திருக்கிறதான ஒரு வாழ்வை தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் ஒருபோதும் மறந்துக்கூடாது. அதனால் திருப்தி அடைகிறதான சூழ்நிலையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனை திருப்தி அடைய முடியாது, பணம் திருப்தி பண்ணாது, செல்வம் திருப்தி பண்ணாது, நம்ம காண்கிறதுனால கண் திருப்தி ஆகாது, கேட்கிறதுனால செவி என்ன பண்ண நிரப்பப்படாது.
இன்னும் இந்த உலகத்தில் திருப்தி அடையாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் அதெல்லாம் விட்டு நாம் மற்றவர்களையும் இந்த உலகத்தையும் இல்லை நம்மையும் நாமே திருப்திப்படுத்தி கொள்ள முடியாது. அதனால் தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிறதான இச்சை காரியங்களை நாம் விட்டு மாறாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக நம்ம நிலைத்திருப்போம், நித்திய வாழ்வுக்காக நிலைத்திருப்போம். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.